நாம் என்ன செய்கிறோம்? குடும்பத்தார் அனைவரோடும் தேவபக்தியாய் தேவ பயத்தோடு வாழ்கிறோமா? இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மத்தியில பையில் வச்சிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், தெய்வ பயம் இல்லை. நம் குடும்பம் பற்றி தேவதூதர்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள்? நம் குடும்பம் பற்றி நம்முடன் வேலை செய்கிறவர்கள் என்ன சாட்சி சொல்லுவார்கள்? நம் உறவுகள் எல்லாரும், நமக்கு நெருக்கமான நண்பர்களும் நித்திய சுவிசேஷத்தை அறிய வேண்டும் என்று நாம் அதற்காக பிரயாசப்படுகிறோமா? தசமபாகம் செலுத்துவதை மறக்காமல் செய்யும் நாம் தர்மம் செய்யவும் மறக்காதிருக்கிறோமா? ஊழியம் செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும், தர்மம் பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு. இதெல்லாம் கொர்நேலியு செஞ்சாராம். சரிதானே? அவர் ஆலயத்துக்கெல்லாம் போனதும் இல்லை, சத்தியத்தெல்லாம் அறிஞ்சதும் இல்லை, பைபிளை படித்ததும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருந்திருக்கிறது. யூதர்களுக்கு அப்போஸ்தலனான பேதுருவின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் புறஜாதியான் கொர்நேலியு. அந்த கொர்நேலியுவின் பெயரின் பொருளுக்கேற்ப தெய்வ பயமும் ஜெபசிந்தையும் தயாள சிந்தையும் கீழ்ப்படிதலும் கற்றுக்கொள்ளும் ஆவியும் அவனிடத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்களைப் போல பிரகாசித்தன. நம்ம பெயருக்கும் நல்ல அர்த்தம்லாம் இருக்கும் தான். அந்த பெயரின் அர்த்தத்துக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம யோசித்து பார்க்கணும்.